ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப் ஃபைல் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் மூலமாகவே வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைலை வந்து உங்களோட மொபைல்லே வந்து கிடச்சிரும். ஸோ இதுக்கு உங்களுக்கு மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் இந்த மாதிரி எதுவும் இருக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி பேங்கிங் வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் உங்களோட ஐஓபி பேங்கோட ஸ்டேட்மெண்ட் வாட்ஸ்அப்லேயே டவுன்லோட் பண்ணுறதுக்கு இப்போ டிஸ்பிளேயில் பார்க்குற இந்த நம்பரை உங்களோட மொபைலில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. 9677711234 அப்படிங்கிற இந்த மொபைல் நம்பரை உங்களோட மொபைலில் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில், அதாவது உங்களோட ஐஓபி பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வாட்ஸ்அப்பில் இருந்து இப்போ நீங்கள் சேவ் பண்ண நம்பருக்கு ஹாய் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் ஹாய் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரிட்டன் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் மெயின் மெனு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மெயின் மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, வாட்ஸ்அப் பேங்கிங்கில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் தான் நம்மளால் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சென்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கிளிக் பண்ணதுமே ரிட்டன் திரும்ப உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அதில் ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இதில் அக்கௌண்ட் பேலன்ஸ், மினி ஸ்டேட்மெண்ட், அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் நமக்கு ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மூணாவது இருக்க அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணிடுங்க. நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாளுக்கான ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப் ஃபைல் வேணும், லாஸ்ட் 7 days, லாஸ்ட் 1 month, கஸ்டம் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கும். லாஸ்ட் மந்த்துக்கு வேணும்னா லாஸ்ட் மந்த் கொடுத்துக்கோங்க. இல்லை இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கஸ்டம் ரேஞ்சுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கஸ்டம் ரேஞ்ச் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சென்ட் ஆகும். சென்ட் ஆனதுக்கப்புறம் எந்த டேட்டில் இருந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். எந்த ஃபார்மேட்டில் வந்து டேட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல இருக்கும். அந்த ஃபார்மேட்லேயே உங்களுக்கு எந்த டேட்டில் இருந்து வேணும் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. அதை என்டர் பண்ணி சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு எண்டு டேட்டு கேட்கும். அதான் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் வேணும் அப்படிங்கிறது கேட்கும். எண்டு டேட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எண்டு டேட்டும் பார்த்தீங்கன்னா 30 daysக்குள்ளே, அதாவது ஒரு மாதத்துக்கு தான் இதில் வந்து எடுக்க முடியும். உங்களுக்கு 6 மாதத்துக்கெல்லாம் தேவை அப்படின்னா 1 month அப்படின்ட்டு ஒவ்வொரு மாதமாக தான் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலில் வேணுமா இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பிடிஎஃப் எல்லாம் டவுன்லோட் ஆகணுமா அப்படிங்கிறத வந்து கேட்கும். மெயில் கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இதுலேயே இந்த வாட்ஸ்அப் சாட்லேயே வந்து பிடிஎஃப் ஃபைலாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இல்லைனா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இதில் டவுன்லோட் கொடுத்ததுனால எனக்கு இப்போ வாட்ஸ்அப் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு பாஸ்வேர்டு இருக்கும். பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறது வந்து கீழே இருக்கும் பாருங்கள். உங்களோட நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பரோட லாஸ்ட் 4 digitம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். ஸோ டீட்டெயில் எல்லாமே, அதோட பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கீழே இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டை கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து கேட்டுரும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஸ்வேர்டு என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது அதிலே இருக்கும். நீங்கள் பாஸ்வேர்டை கொடுத்துட்டிங்கன்னா நார்மலாக உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் நீங்கள் எவ்வளோ ரேஞ்சுக்கு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் வேணும்னு கொடுத்தீங்களோ அந்த டேட் வரைக்கும் உள்ள எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆயிரும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக ஐஓபி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே இந்த மாதிரி சிம்பிளாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.